கடைங்கய்யா இது எரச கடைங்க. எரச கடையா? எரசையில் எத்தனை கடை இருக்கு மொத்தம்? அது நிறையா மாடு இருக்கு. எத்தனை கடை இருக்கும்? ஒரு 10 கடை இருக்குமா? 10 கடைக்கு சராசரியாக ஒரு எத்தனை 100 மாடுங்க இருக்குமா? 100 மாடு. உங்கள் பேருங்க? பாண்டி. இது என்ன 2 கடை மாடுங்களா? இது நம்ம மாடுங்க. இதில் ஒரு கடை, அங்கே ஒரு கடையா? அது 200 மாடுங்க. இது 120 மாடுங்க. சரி 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 சரி. மலை மாடுங்க. சரிதான் சரிதான் சரிதான். இது கரும்பு கண்ணு. எத்தனை மாதம் இருக்கும் கண்ணு? இது எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 1 வருஷம் கண்ணா? எவ்வளோ சொல்கிறீங்க அது? 35 ரூபா. சரிதான் சரிதான் சரிதான். நான் ஒன்றும் சொல்லலை. கரெக்டு தான். வளர்த்தவங்க உங்களுக்கு தான் தெரியும் இதோட விலை. சரிதான். இதுவும் எரச கடை தானா? இது பூசானம்பட்டி. இது பூசானம்பட்டி எரசை. எரசையில் இன்னொரு கடை வருது இல்லையா? அது எங்கே போகுது? இனிமேல் தான் வரேண்ணா. சரி 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 சரி. இந்த செம்பவர் கண்ணெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறதுனா எவ்வளோ கொடுப்பீங்க? சரி, இது கிடாவாக இருந்ததுன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? இந்த கண்ணுலாம் 20 ரூபாய்க்கு மேலே வந்துடும். செம்பவர் கண்ணு அந்த கண்ணுலாம் 21 ரூபா வந்துடும். இந்த பொடி கண்ணேவா? மயில கண்ணுண்ணா? மயில கண்ணு கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு 15 16 வரை வரும். மயில கண்ணா விலை கம்மி தான். போருக்கு தான் விலை. போருக்கு ரேட்டு. சரி சரி சரி. நீங்கள் எதிர்பார்க்குற கரும்பு கண்ணு கிடைக்குமான்னு தெரியல. அது ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. பால் கண்ணுங்க அப்படி தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். இந்த காலை போறதெல்லாம் மயில காலைனாலும் சரியான காலை. இப்போ போகுது இல்லையா? அருமையான காலை. விசில் அடிச்சாலும் உள்ள போயிருமா? இப்ப ஜல்லிக்கட்டுல விசில் அடிக்கிறாங்களா? அது எப்படி? ஜல்லிக்கட்டுல விசில் அடிக்கிறாங்களா? அது எப்படி? எல்லாத்துக்கும் இருக்கும். பாய்ச்சலுக்கு வித்தியாசமா இருக்கும், வர்றதுக்கு கூட வர்றது. எந்த பஸ்ஸுன்னு தெரியல, வந்தாலும் தெரியும். மாடுல வரல, காய் மாடு அமைச்சு விட்டு ஓடியாந்தேன்.
இதெல்லாம் நம்ம பாலுக்காக நிற்குதா கண்ணுக்குட்டிங்கெல்லாம்? மாடுகளும் கரெக்டாக வெளியே நிற்குது, கண்ணுக்குட்டிகளும் முண்டிக்கிட்டு தான் நிற்குது. என்ன இந்த மாடு இன்னும் 1-2 மிஞ்சி போச்சா? என்ன மாடு பாதி மாடு பகுதி மாடு இனி வரணும், அதுக்கப்புறம் தான் பால் கறப்பீங்களா? சரி. ஐயா உங்கள் பேருங்கய்யா? கென்னடி, சி கென்னடி. நீங்கள் தான் வந்து இந்த தேனி மலைமாட்டு சங்கத்தோட தலைவருங்களா? மலைமாடு கர்னல் ஜான் பென்னிக்குடி பாரம்பரிய மலைமாடு வளர்ப்பு சங்கத்தின் தலைவர். சரிங்க. ரைட்டுங்கய்யா. நேட்டிவ் ராயப்பம்பட்டி. ஆஹா. இந்த இனங்கள் வந்து 1986 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல இன்னைக்கு சாதாரண 15,000 மாடு தான் இருக்கு. தேனி மாவட்டத்தில் 15,000 மாடுகள் தான் இருக்கு. மாடு தான் இருக்கு. இந்த மாடுகளை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நெருக்கடி கூடுதலா இருக்கு. சரிங்க. வந்து சும்மா மாடுகளை வந்து கரெக்ட்ல வந்து மலையில வந்து யாரும் தீய வச்சு போனா கூட மாட்டுக்காரன் சொல்றாங்க. மாட்டுக்காரெல்லாம் உலகத்துல வைக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. மக்கள் உள்ள போறாங்க, தேட எடுக்க போறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, அவங்க வைக்கிறாங்க. நான் ப்ராப்பரா பண்ணிருக்கேன். மலையில தீ வந்து நானே தீய ஆளை கூட்டு போய் அமைச்சிருக்கேன். சரிங்க. அதனால இந்த நாட்டு மாடுகள் அழியக்கூடாது என்று மெரினா ஜல்லிக்கட்டு மெரினா கடற்கரையில மக்கள் போராட்டம் பண்ணி இதை வந்து மிக மிக பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு இந்த மாடுடைய இனங்களை வந்து அதிகமான இதுகளுக்கு ஜல்லிக்கட்டு ரேஸ் இதுகளுக்கு அதிகம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது பிறகு இந்த மாடுகளை அழியாத அளவுக்கு, இந்த மலை மாடுகளை அழியாத அளவுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைத்த மாதிரி தாழ்முறை கேட்டுக்கொள்ளுங்க. சரிங்க. இது நீங்க இப்ப மலை மாடு அழியாம இருக்கிறதுக்கு நீங்க இப்ப சங்கத்துல இருந்து என்னையா பண்றீங்க? சங்கம் இப்போ 1 வருஷமா தொடங்கி ஒரு வருஷம் திரும்ப ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீங்க இல்லைங்களா? இப்போ என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க இல்லையா உங்க சங்கத்தை? இதை வந்து நாங்கள் அடுத்த ஃபர்ஸ்ட் வருஷம் முடியுது. சரிங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சோடனே நான் ஒரு கிளப் மாதிரி பண்ணி கண்டிப்பா ஒரு கிளப்பா பண்ணி மக்களை இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து இந்த மக்கள் வந்து என்னென்ன காக்கி சட்டக்காரங்களை கண்டா பயப்படுறாங்க. சரிங்க. சரி, கண்டிப்பா சொன்னீங்க. இதை வந்து நம்ம இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கண்டா ஓடி ஒளிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்களை விழிப்புணர்ச்சியா கொண்டு வந்து மலையில் நடக்கிற தப்புகளை கண்டிக்கிறதுக்கே மாட்டுக்காரர்களை உள்ள விட மாட்டேங்கிறார்கள். முக்கிய காரணம் மலையில வந்து 1000 தப்பு நடக்கு. என்னுடைய இதுல 2009 ஒரு தப்பு நடந்திருக்கு. அதவே நான் ப்ராப்பரா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். அதனால மீண்டும் இந்த தப்புகள்லாம் நடக்காத அளவுக்கு அந்த மாட்டுகளை வந்து அழிக்கணும், மாடுகளை கொண்டு போக இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வனத்துறையில இருந்து வந்து இது முக்கிய இது பண்றாங்க. சரிங்க. அப்புறம் 2வது வந்து வனத்துறையில வந்து இந்த பிளான்டேஷன் அது இதுன்னு சொல்றாங்க. பிளான்டேஷன்லாம் வந்து எந்த விதமான ஒர்க்கும் இல்ல. பிளான்டேஷன் போட்டுருக்காங்க, அது கூட தீ வந்து போச்சு. சரிங்க. அதனால வந்து அதை வந்து இயற்கையில இருக்கிற முள்ளு செடிகளை வந்து காப்பாத்தி முள்ளு செடியில பிடிங்கி இருக்கிற மரத்துகளவே டெவலப்மெண்ட் பண்ணலாம். சரிங்க. தேவையில்லை. சரிங்க. இந்த நாட்டு மாடு அழியக்கூடாது என்று மிக மிக ரொம்ப இதை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. இப்போ நீங்க இந்த மலைமாடு சங்கம் கொஞ்சம் எப்படி தெரிவிங்க? மலைமாடு சங்கம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. இப்போ ஏன்னா இது சந்ததிகளை எப்படியா நீங்க பராமரிக்க போறீங்க? ஏன்னா இப்போ ஒரு இனம்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இந்த செனை ஊசி போடுறது தப்புங்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு செனை ஊசி தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஒரு நல்ல காலை பார்த்துட்டீங்க, அதோட சந்ததி வேணும்னா செனை ஊசி அந்த விந்தைகளை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு 20-30 வருஷம் வரைக்கும் அந்த சந்ததி இருக்கும். அது மாதிரி நீங்க என்னமா எடுக்கிறீங்களே, என்னமா முயற்சி எடுக்கிறீங்களே? அடுத்தது மீண்டும் இப்போ வருகிற காலத்துல கம்ப்யூட்டர் காலம் ஆகிவிட்டது. அதை இன்னொருத்த வரும் காலத்துல வந்து அதை எடுக்க முயற்சிகள் என்னென்ன செய்ய வேண்டிய அணுகுமுறையெல்லாம் கத்துக்கலாம்னு நினைக்கிறோம். சரிங்க. அதனால நாட்டு மாடை வந்து மிக நாட்டு மாடுகள் அழியக்கூடாது. நாட்டு மாட்டினுடைய சாணங்கள் தான் இன்னைக்கு தென்னை மரம், இன்னைக்கு வாழை எல்லாமே ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த வாழை இதை வந்து நாட்டு மாட்டை துப்புராவே அழியக்கூடாது என்று நினைக்கிறோம். சரிங்க. உங்கள் முயற்சி ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஏன்னா நாங்கள்லாம் யூடியூப்பில் இல்லை நம்ம வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடும். ஆனால் இது நீங்கள் கூட இருந்து இப்போ எல்லாம் 200-300 கடைக்கு நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. சரிங்க. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகள். ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு என்ன மாதிரி ஒரு எல்லாராலையும் பண உதவி செய்ய முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களை கூப்பிடும்போது உங்களுடைய யூடியூப்ல உங்களுக்கு கட்டாயம் நான் வரவேற்பு கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக. நான் வெளியே இருக்கேன்,
இல்லை எல்லாருக்கும் ஒரு யூடியூப்லேயே நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிச்சு பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து வெளியே வேடிக்கை பார்க்குறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு யூடியூப்ல பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய இப்ப நண்பர் பிரகாஷ் கூடலூர் இருக்காரு. சரிங்க. அவர் கட்டாயம் அடுத்து வந்து யூடியூப்ல ஒரு தனியா ஒரு இதை ஓபன் பண்ணி மலைமாட்டு சேனல்லே ஓபன் பண்ணி உங்க ஒரு ஊருக்கான கடையை நீங்க போடலாம். பண்ணிடுவோம். அது கட்டாயம் அடுத்த சங்க கூட்டம் அடுத்த 4வது மாசம் லாஸ்ட்ல இருக்கு. சரிங்க. கட்டாயம் அந்த யூடியூப்ல ஒரு சேனலை ஓபன் பண்ணி கட்டாயம் மக்களுக்கு இதனுடைய நாட்டு மாடுகள் இவ்வளவு இனங்கள் இருக்கு என்று முழு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்காக எங்களுடைய இதை வந்து செயல்பாடுக்கு கொண்டு வருவோம். சரிங்க. உங்க முயற்சிகளுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, பாப்போம், திரும்ப மீண்டும் சந்திப்போம்.